இன்னைக்கு ஆரி ஒர்க் ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து மேலே இந்த அவுட்டர் ரிங் இது வந்துட்டு மேலே அந்த ஃப்ரேம் வைக்கிறதுக்கான ரிங்கு. அது ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக 4 லெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், இதில் வந்து 4 சைடு ஹோல்ஸ் இருக்குது. இது வழியாக அந்த லெக்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இந்த ஒரு இந்த லெக்கில் இருக்கிற ஸ்க்ரூவை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த ஹோல்ஸில் அந்த ஸ்க்ரூவை விட்டு நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. நமக்கு ஆடாத மாதிரி இருக்கணும். அதனால் நல்லா ஸ்டிஃபாக ஆகிற வரைக்கும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. கட்டிங் பிளேயர் கூட யூஸ் பண்ணி நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த ஸ்டாண்டு அது வந்து வெல்டிங் தான் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ரொம்ப பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அது உடையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகே, இதே மாதிரி 4 பக்கமும் போட்டுக்கோங்க. கீழேயுமே இந்த ரிங் அந்த ஸ்டாண்டு வந்து ஸ்க்ரூ டைப்பை தான் கொடுத்துருப்பாங்க. அந்த லெக்கோட எட்ஜ் பாயிண்ட் அந்த பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, அதையும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போது 4 பக்கமும் போட்டாச்சு. அதை வந்துட்டு நல்லா கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சைடு வந்து உள்ளே இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் லைட்டாக வெளியே ப்ரெஸ் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா வரும். அது போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கீழேவும் அது வந்து ரிமூவ் ஆகுது. அது எப்படி போடுறதுன்னு காட்டியிருக்கேன். போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எப்போது நார்மலாக தரையில் வைக்கும்போது வந்து அது கொஞ்சம் மூவ் ஆகுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு கிளாத்து இல்லை பாய் அந்த மாதிரி விரித்து போட்டு ஒர்க் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் க்ரிப்பாக நிற்கிற மாதிரி இருக்கும் ஸ்டாண்டு. நல்லா பாருங்கள். பாருங்கள், இந்த சைடு இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் ஃபிட் ஆகலை, கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. அதை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வெளியே வந்து இழுத்து விடுறேன். அப்போது அந்த 4 சைடு இருக்கிற லெக்குமே ஈக்குவலான இடத்துல வந்து இருக்கணும். கொஞ்சம் உள்ளே தள்ளி வெளியே தள்ளி இருந்ததுன்னா அது வந்து ஆடிட்டே தான் இருக்கும். இப்போ நான் அதை வந்து ஸ்பேனர் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரிப்பாக நிற்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து டைட் ஆகிடுச்சு. இது ஏன் நான் ஸ்லோவாக காட்டியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு எந்த சைடு எப்படி இருக்குது அப்படின்னு ஸ்பீட் பண்ணி காட்டினா தெரியாது. ஸோ அதனால் நல்லா ஸ்லோவாக தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள் நல்லா. நாலு பக்கமும் நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்பப்போ லூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போது ஆரி ஸ்டாண்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக நம்ம ஆரி ஸ்டாண்ட் வந்து நம்ம இப்படி தான் வச்சு ஒர்க் பண்ணுவோம். இதுக்கும் மேலே வந்துட்டு நம்ம அந்த ஆரி ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ நம்ம இந்த ஃப்ரேமில் வந்து நம்ம கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து அது மேலே இப்படி வச்சு நம்ம டேரெக்டாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நம்ம ஆரி ஃப்ரேமில் வந்துட்டு கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடியில் வந்துட்டு நாடா போட்டு சுற்றிருப்போம் இல்லையா, அந்த ரிங் வச்சுட்டு அதுக்கு மேலே கிளாத் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூ டைப்பு ரிங் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சைடில் இருக்கிற கிளாத் எல்லாமே உங்கள் கையால் பிடிச்சி லைட்டாக இழுத்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைட் ஆகிட்டே வரும். இந்த மாதிரி சைடில் பிடிச்சி நல்லா இழுத்துக்கோங்க.
சென்டரில் வந்துட்டு நமக்கு எப்போவுமே லூஸே இருக்கக்கூடாது. ரொம்ப அந்த கிளாத் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம போடுற ஸ்டிச்சஸ் எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இல்லைன்னா துணி சுருங்கி சுருங்கி இழுத்து பிடிச்சிட்ட மாதிரி வரும், நல்லாவே இருக்காது. அது அதுக்குள்ளே ஃப்ரேம்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி இருக்கும்போது அந்த டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி தாங்க தெரியும். அது ஓப்பன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கிளாத் வந்து சுருங்கி சுருங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா வந்துட்டு எல்லா பக்கமுமே கிளாத்தை வந்து நல்லா இழுத்து வச்சுக்கோங்க. இந்த இழுக்கிறதுனால நமக்கு வந்து ப்ளவுஸோட ஷேப் வந்து மாறுமா, நம்ம மார்க் பண்ணியிருக்கிற ஷேப் மாறுமா அப்படின்னா மாறாது, கண்டிப்பாக மாறாது. நம்ம என்ன ஷேப்பில் வந்து போட்டிருக்கோமோ அதே ஷேப்புக்கு தான் வரும். ஸோ நல்லா இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு சென்டரில் இந்த மாதிரி தட்டினீங்க அப்படின்னா டப் டப்னு ஒரு சவுண்ட் வரணும். நான் வந்து இங்கே வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கம்மி பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு சவுண்டு கேட்காது. நீங்கள் வந்து அந்த மாதிரி தட்டி பாருங்கள், உங்களுக்கு சவுண்டு வரும் நல்லா டப் டப்புன்னு. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஓகே, நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து அந்த ரிங்குக்கு வந்துட்டு எப்படி நாடா சுற்றுறது அப்படின்றது வந்துட்டு இதுக்கப்புறம் பார்க்கலாம். நீங்கள் என்னோட ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் ஏதாவது வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி மெட்டீரியல் வாங்கிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இதில் வந்துட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரேமுக்கு எப்படி வந்து நம்ம நாடா சுற்றலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இது வந்து அவுட்டரில் இருக்கிற ஃப்ரேம், இதுதான் இன்னர் லேயர் ஆஃப் த ஃப்ரேம். இந்த இன்னரில் தான் நம்ம வந்துட்டு எப்போவுமே நாடா வந்து சுற்றணும். எதுக்காக நாடா சுற்றுறோம் அப்படின்னா, இது வந்து நம்ம ஹுட்டில் தான் செஞ்சுருப்போம். அது ஏதாவது பிசிறு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து அதில் மாட்டி நம்ம கிளாத் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த கிளாத்தை வந்து நம்ம நல்லா பிடிச்சி இழுக்கும்போது அந்த இடத்துல கிளாத் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த நாடா வந்து நம்ம சுற்றிக்கிறோம். இந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணி சுற்றிடணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு க்ளோ போட்டு நாடாவை சுற்றிக்கிறேன். கீழே வந்துட்டு கொஞ்சமாக க்ளோ போட்டு அது ஒற்றை இடத்துல மட்டும் நல்லா க்ளோ போட்டு ஒட்டிக்கோங்க. அதை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அப்புறம் சுற்றுங்க. இல்லை உங்களுக்கு சுற்ற வரல அப்படின்னா அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கூட சுற்றுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இழுக்கும்போது வந்துடும். ஸோ அதனால் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு கையில் நல்லா பிடிச்சிட்டு அந்த இடத்துல நல்லா க்ளோ போட்டு நல்லா ஒட்டிக்கோங்க. இந்த க்ளூ வந்துட்டு நமக்கு அது ஃபுல்லாகவே அந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே மேலே வந்து லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சுற்றும் போது அது எங்கேயுமே பிரியாமல் இருக்கும். ஒரு இடத்துல பிரிஞ்சால் அது அப்படியே வராமல் அது மெயின்டைன் ஆகும். அதுக்காக தான் நம்ம ஃபுல்லாகவே போட போகிறோம். இது வந்து ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால சுற்றுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுற்றுறேன் பாருங்கள். இதே மாதிரி உள்ளே விட்டு எடுத்து 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 அது ஃபுல்லாக சுற்றிக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அங்கங்கே பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு அதே மாதிரி க்ளோ போட்டு போட்டு நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி கடைசியில் வந்துட்டு நம்ம எங்கே இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துலையே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு உள்ளே லைட்டாக க்ளூ போட்டு அதை கட் பண்ணி எடுத்துருங்க.
இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இது வந்து நம்ம கிளாத்தை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ்